கன்னி ராசி அன்பர்கள். பொதுவாக கன்னி ராசி ஜென்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 6வது வீடு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகள், எதிர்ப்புகள், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடான ஒரு ராசியாக தான் நம்ம கன்னியை பார்க்குறோம் இல்லைங்களா? வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. புதன்னாலே அறிவு கூர்மை. சரி, இப்படி எல்லாம் லவ் பண்ணுறாங்க. இப்படி லவ் பண்ணுற பொண்ணு இப்போ கன்னிக்கு மேஷமாக இருக்குது, விருச்சிகமாக இருக்குன்னா சாலிடாக அது ஊற்றிக்கும். காரணம் என்னென்னா இப்படியெல்லாம் பார்த்து லவ் பண்ணாலும் மனதளவில் ஒத்து வராது. கன்னி ராசி அன்பர்கள். பொதுவாக கன்னி ராசி ஜென்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 6வது வீடு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகள், எதிர்ப்புகள், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடான ஒரு ராசியாக தான் நம்ம கன்னியை பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள் ஜென்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல வசீகரமாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க. பொதுவாக கன்னிராசி ஜென் வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஹார்ஷாக அப்படியே பயங்கரமாக ரொம்ப டிக்டட்டோரியலாக அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும். பொதுவாகவே புதன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். ஒரு சாஃப்ட்னஸ் அப்படின்றது இருக்கும், ஒரு ஜென்டில்னஸ் அப்படின்றது இருக்கும், ஒரு ப்ளசன்ட்னஸ் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள் கன்னிராசி ஜென்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அதுவும் சுய ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருந்தாலும் இன்னும் சூப்பர் டூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரி, எப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. குழந்தை பருவம் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா குழந்தைங்கள மாதிரியும் இவங்களும் வந்து பாருங்கள் தாத்தா கூட பாட்டி கூட. இப்போ எங்கெங்க தாத்தா பாட்டி போகிறது? நாங்கள் பார்த்ததுல எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பியாண்ட் தட் அப்பா கூட அம்மா கூட அப்படி நல்ல பாசமாக தான் வளருவாங்க. ஒரு ஸ்கூல் சேர்த்துறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்போது இந்த குழந்தையிலே வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒரு கன்னிராசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க அப்படின்னா தாத்தா ஏதாவது ஒரு வெத்தலை பாக்கு போடுறாங்கன்னு போடுறாங்க. வெத்தலை வந்து சாப்பிட்ட பின்னாடி தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வெத்தலை பாக்கு போடுறாங்க அப்படின்னா தாத்தா ஏன் தாத்தா இந்த வெத்தலை போடுற? இல்லை கண்ணு, சாப்பிட்டா ஜீரணம். ஜீரணம்னா என்ன? இது என்ன தாத்தா? இதில் ஏன் தாத்தா இதுக்கு பேர் சுண்ணாம்பு கண்ணு. சுண்ணாம்பு எதுக்கு போடுற? பாக்கு எதுக்கு தாத்தா போடுற? பாக்குனால என்ன தாத்தா இது அப்படின்றது அந்த அறிவு சார்ந்த கேள்விகள் நிறைய நொயின்னு கேட்டுகிட்டே இருக்கும் குழந்தை. அதாவது எதுவாக இருந்தாலும் ஏன், எதுக்கு, என்ன, எதனால் இது செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி குழந்தைகளுக்கு இயற்கையாகவே உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பேசும். பொதுவாகவே இந்த கன்னி மிதுனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு மழலை பேச்சு அப்படின்றதே இருக்காது. பேசினா அம்மா, சில குழந்தைங்க வழ குழன்னு பேசும் பார்த்தீங்களா? அம்மா வான்னு பேசணும். இதெல்லாம் அப்படிலாம் பேசவே பேசாது. என்னம்மா பண்ணுற அப்படின்றத சாலிடாக பேசும். அதாவது அதுலேயும் சுய ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காரு அப்படின்னா குழந்தைங்களோட பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும். பெரியவங்க எப்படி பேசுகிறாங்க, தெளிவாக தமிழ் பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தெளிவாக குழந்தைங்க அவங்களோட மதர் டங் பேசுவாங்க. இந்த வழ குழ பேச்சு, மழலை பேச்சு, தத்தி தடுமாறி பேசுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வாக்காரகன் புதன் அப்படின்றனால உங்கள் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக துல்லியமாக இருக்கும் உங்கள் பேசக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்க இப்போ சின்ன வயசில் இருக்குன்னா இப்படி பல கேள்விகள் கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்த்துனாங்கன்னா அந்த ஸ்கூலில் போன உடனே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வளவளன்னு பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க. மிதுனும் சடன்னு பேசிகிட்டே இருக்கும், ஓட்ட சட்டியில் கல் போட்ட மாதிரி. ஆனால் கன்னி அப்படி சடன்னு பேசிகிட்டே இருக்காது. 4 வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசும். அதே புதன் தான், பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்னியிலையும் மிதுனத்துலையும். புரியுதுங்களா? மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேசினாலும் இவங்க கன்னி அதே புதன் ஆதிக்கம் உச்சமடையக்கூடிய ராசியாக இருந்தாலும் கன்னி ராசி ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேச மாட்டாங்க. தே வெரி குட் அப்சர்வர்ஸ். ஒரு விஷயம், அதாவது ஒரு 10 பேர் 10 விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரும் எந்த ஆங்கிளில் அந்த விஷயம் பேசுகிறாங்க, ஆத்மார்த்தமாக பேசுகிறாங்களா இல்லை மேலோக்கமாக வாயளவில் பேசுகிறாங்களா அப்படின்றத தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா கன்னி. தே வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. புதன்னாலே அறிவு கூர்மை, கிளவர்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஷார்ப்னஸ், நல்ல ஒரு கேடித்தனம் அதெல்லாம் இயற்கையாகவே உண்டுங்க. கன்னி அந்த கேடித்தனம் இருந்தாலும் அந்த நான் கேடிதா அப்படின்றத காமிச்சிக்க மாட்டாங்க. நானும் ரவுடிதான் காமிச்சிக்க மாட்டாங்க. நான் கேடிதா, நான் ரவுடிதா அப்படி இருந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். நான் மேலே பார்க்க பொலைட்டாக இருப்பேன். அப்படிதான் நான் வந்து ரொம்ப கேடியாக இருந்தாலும் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் வெளியே நான் காமிச்சிக்க மாட்டேன். வெளியே ரொம்ப சைலண்டான பர்சன், ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்ற பேரை ரொம்ப சூப்பராக தட்டிட்டு போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் தான். புரியுதுங்களா? சரி, அப்படிப்பட்டவங்க
இப்போ ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் வந்து ரொம்ப ஒரு சிலர் தான் வந்து செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்பாங்க. உன்னோட சீக்ரசி எல்லாம் எனக்கு சொல்லு, என்னோட சீக்ரசி எல்லாம் உனக்கு சொல்கிறேன், உன்னதை நான் சொல்ல மாட்டேன், என்னதை நீ சொல்லாத. அந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சிலர் தான் வச்சுப்பாங்க. சரிங்களா? அப்படி போகும். எப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் ஒரு லவ் காலேஜ் படிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. எப்படி அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கும்? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு கிளாஸில் நல்லா படிக்கணும். அதாவது படிப்பு மட்டுமே புத்திசாலித்தனம் இல்லை. ஒரு ஸ்பீச்சில் வந்து பொண்ணு வந்து கலந்துக்குது, நல்லா பயங்கரமாக சூப்பர் டூப்பராக பேசுது, கிளாஸில் பயங்கரமாக படிக்குது, ப்ரொஃபஸர்ஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் முன்னே நின்று பதில் சொல்லுது. அங்கே அதனோட இன்டெலிஜென்ட், அதனோட புத்தி கூர்மை, மைண்டும் தான் ஃபஸ்ட்டு சிங்க் ஆகும். அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலிப்பா, அதனால எனக்கு பிடிக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கும். பொண்ணு அழகு பார்த்து பிடிக்கிறதுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பிடிக்கிறது. ரிஷபம் ஒரு பொண்ணு பார்க்குது அப்படின்னு பொண்ணு அழகாக இருக்கணும். அந்த பொண்ணு மக்கு பிளாஸ்டியாக இருக்கும். படிக்கவே படிக்கலனா கூட பிரச்சனை இல்லை, அது மக்கு பிளாஸ்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அழகாக இருக்குல்ல அதனால எனக்கு பிடிக்குது, அது ரிஷபம். புரியுதுங்களா? ஆளுமையாக இருக்குல்ல அதனால எனக்கு பிடிக்குது, அது வந்து சிம்மம். பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருக்குல்ல அதனால எனக்கு பிடிக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும். புத்தி தான் ஃபர்ஸ்ட் சிங்க் ஆகும், அறிவும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் அறிவு மட்டும் போதுமா? அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் அறிவு மட்டும் போதாது. அதுக்கப்புறம் பல கேடர்ஸ் இருக்குது, அதெல்லாம் அந்த பிள்ளை ஃபில்ஃபில் பண்ணும். அது என்னென்ன கேடர்ஸு? ஃபஸ்ட்டு அறிவு. எனக்கு நல்ல அறிவாளியாக இருக்கா, ஸோ நான் அவள் மேலே அட்ராக்ட் ஆகிட்டேன், எனக்கு அவள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்பப்போ அவள் என்னென்னலாம் பண்ணுறா அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஆனால் அவள் பின்னாடி நான் திரியறத அவளுக்கு நான் காமிச்சு கொடுக்கவே மாட்டேன். அங்கே தான் புதனோட புத்திசாலித்தனம் இருக்கும். புரியுதுங்களா? ரிஷபம் நான் பின்னாடி திரியிற அப்படின்னு காமிச்சு கொடுக்கும். ஆனால் மிதுனமோ கன்னியோ காமிச்சு கொடுக்காது. அவள் வந்து அவளை அறியாம இவனை பார்க்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்பப்போ அவள் முன்னாடி போகிறது, அவள் முன்னாடி நிற்கிறது, அவள் வந்து இவ மேலே ஈர்க்கப்படுற மாதிரி இவர் வந்து பேசுறது, பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாமே பண்ணுவார். சரி, அதுக்கும் மேலே பொண்ணு அறிவாளியாக இருக்குது. ரெண்டாவது பொண்ணு அழகாக இருக்கணும். மூணாவது பொண்ணு வந்து நல்ல நீட்டாக டீசெண்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணணும். கச்சாமுச்சான் ட்ரெஸ்ஸுன்னு இங்கே சாரியிலே கூட நம்ம கச்சாமுச்சான் கட்டலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஜீன்ஸ் போட்டால் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. பொண்ணு ட்ரௌசர்ஸ் கூட போட்டுக்கலாம், ஜீன்ஸ் போட்டுக்கலாம், அழகாக இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ப்ளசன்ட்னஸ் இருக்கணும். இது வந்து கன்னி. அதுக்கப்புறம் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு நல்ல குணங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணு வந்து அடக்கமான பொண்ணாக இருக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணு வந்து பாருங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கணும், ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கணும். அதுக்கப்புறம் கம்ம போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்படி எல்லாம் லவ் பண்ணுறாங்க. இப்படி லவ் பண்ணுற பொண்ணு இப்போ கன்னிக்கு மேஷமாக இருக்குது, விருச்சிகமாக இருக்குன்னா சாலிடாக அது ஊற்றிக்கும். காரணம் என்னன்னா இப்படியெல்லாம் பார்த்து லவ் பண்ணாலும் மனதளவில் ஒத்து வராது. லவ் பண்ண ஆரம்பித்த பின்னாடி நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, நீ என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பியடி சண்டை வந்துடும். பெரும்பாலும் மேஷம் விருச்சிகமும் ஒத்து வர்றது இல்லை. மீதி ராசிகள் ஓகே, இதுவும் மேஷம் விருச்சிகமாக இருந்தால் கூட சுய ஜாதகம் கம்பேட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. பட் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? ஸோ நான் அது சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்? ஊற்றிக்கின பின்னாடி என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு நினச்சி அழுது புலம்பி ட்ரிங்க்ஸ் நல்லா குடிச்சு, ஆல்கோல் நல்லா எடுத்து, அதான் இந்த என்ன சொல்கிறது, போதை வஸ்துக்கு அடிமையாகி நான் தாடி வச்சு இந்த தேவதாஸ் மாதிரி அலைவேனா? அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் அவளை மறக்கிறதுக்கு. அதுக்கு மேலே அவள் இதெல்லாம் செஞ்சா அவளை வந்து நம்ம மறந்துடணும் அப்படின்றது என் புத்தி என்ன சொல்கிறதும் நான் தெளிவாக கேட்பேன். என் மனசு சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? அதுலேருந்து மீண்டு வந்து எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிக்குதா லவ் பண்ணுவேன். பெரும்பாலும் வந்து பாருங்கள், லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி மீண்டு வந்து திருப்பி இன்னொரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் மீண்டு வந்து அம்மா சொல்கிற பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு மேக்ஸிமம் வந்து அந்த லைஃப்பை தக்க வைப்பாங்க. பிரேக்கப் பண்ண விட மாட்டாங்க கண்டி. ஏன்னா எனக்கு வந்து பாருங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து அந்த பொண்ணு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடியது ரிஷபம். ஓகேங்களா? அந்த பொண்ணு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொண்ணுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது கன்னி. புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரொம்ப ரொம்ப கரெக்டாக ரொம்ப பக்காவாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவாங்க. ஒய்ஃப்க்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அப்பப்போ ஒய்ஃப் வந்து சாரி தான் கட்டிட்டுருக்கானா, ஏம்மா இப்போ இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறது நல்லா இருக்கேம்மா, இந்த மாடர்ன் ட்ரெஸ் நீ போடு, எனக்கு உங்ககிட்ட நீ மாடர்னாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் சொல்லி என் ஒய்ஃபை மாடர்னாக மாற்றுவேன். இப்படி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பெரும்பாலும் வந்து பாருங்கள், நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட ஒய்ஃப்னோட கேரக்டர்ஸ் நிறைய மாறுது. அவங்க ரொம்ப உருகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சின்சியராக உருகின ரிஷபம் மாதிரி கிடையாது, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னாலும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் காம்ப்ரமைசிங் லைஃபாக தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். அந்த காம்ப்ரமைசிங் லைஃப்பையும் அவங்க வந்து பாருங்கள் 7 அந்த லைஃப் வாழறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். 7 லைஃப் வாழறாங்க.
ஹாப்பியான லைஃப் தான் வாழ்றாங்க. ஒரு சிலர் வந்து பாருங்க வீட்டில் பெருசாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ வெளியே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு லவ் இருக்குது அப்படின்னு வாழறவங்களும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். அப்போ அவங்ககிட்டயும் வந்து பாருங்க இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை இவங்க முழுக்க முழுக்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஜெனியூனிட்டி அப்படின்றது இருக்கும் கன்னிக்கு. அது வந்து லவ்வர் தானே, அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தானே அப்படின்ற ஒரு கேவலமாலாம் நினைக்க மாட்டாங்க. ஒய்ஃபை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய கன்னிராசி அன்பர்களை நான் பார்த்துருக்கேன். சரி, ஓகே, இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒர்க் வந்து பாருங்க மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும். மல்டிபிள் தாட்ஸு எக்ஸலண்ட்டாக அவங்க வேலையை செய்வாங்க. அதாவது எந்த ஒரு வேலையும் வந்து பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பிளான் பண்ணாமல் செய்ய மாட்டாங்க. கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. பல பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி. இந்த 4 பிளான் ஏ ஃபெயிலியர்னா பிளான் பி, பிளான் பி ஃபெயிலியர்னா பிளான் சி, பிளான் சியும் ஃபெயிலியர்னா பிளான் டி. ஆக மொத்தம் அந்த வேலையை கரெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணி பக்காவாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒர்க்கஹாலிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஹைலைட்டிங்கான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணும், அதை இன்னைக்கே ப்ரீ பிளான்டாக செஞ்சு அந்த பிரச்சனை வர விடாமல் தடுக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிக்கு வந்துச்சுனாலும் அந்த பிரச்சனை ரொம்ப சூப்பர் டூப்பராக டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஹெல்த் ஓரியன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா இருக்குது. அதாவது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்மு, இடுப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அந்த ஹிப் போனில் ப்ராப்ளம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு ஃபேவரபுளான திசை என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான திசை அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் வந்து பாருங்கள், க்ரீனு, லைட் க்ரீன், பிஸ்தா க்ரீன், ப்ளூ, ஓஷன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, இதெல்லாம் வந்து கிரே, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கன்னியை பற்றின எப்படி, அதாவது கன்னியை பற்றி ஆன் தி ஹோல் என்ன சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ஸ். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வந்து காயின் அடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். வித்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.